அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. சிந்திக்க சில விடயங்கள். ஒரு ஊரில் ஒரு கஞ்சனுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த கஞ்சனுடைய மனைவி தாராள மனசு உள்ளவ. ஆனால் அந்த கஞ்சனோட மனைவிக்கு 4 அண்ணன் தம்பிங்க. ஃபஸ்ட் நைட்டில் 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ கஞ்சன் கேட்குறான் தன் மனைவிட்ட, நீ என்னம்மா சாப்பிடுவேன் அப்படின்னா, நான் கோழி, கறி, மீன், முட்டை, லொட்டு, லுஸ்கு எல்லாமே நான் சாப்பிடுவேன். அப்போ மனைவி கேட்குறா, கஞ்சனுடைய மனைவி கஞ்சன்ட்டு கேட்குற, நீ என்னம்மா சாப்பிடுவ, நீ என்னப்பா சாப்பிடுவ அப்படின்னா, நான் எதோலாம் உருவம் பருப்பு தான் சாப்பிடுவேன், அதுக்கு பிறகு நான் எதுவும் சாப்பிட்றதில்ல அப்படின்னு. அதற்கு பிறகு அந்த இதே மாதிரி 2 பேருக்கும் போட்டி வந்துடுச்சு. யாருக்கு? கணவன் மனைவிக்கு. கணவன் மனைவிக்கு போட்டி வந்த பிறகு கணவன் சொன்னான், நான் தான் தலைவன், நான் நான் எது ஆக்கி போகிறேனோ அதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு. மனைவி வேறு வழி இல்லாத என்னது பருப்பையே சாப்பிட்டுருந்து. ஒரு மாதத்துக்கு பிறகு மனைவி தன்னுடைய கணவனை, வாங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வரலாம், உங்கள் மாமியார் வீட்டுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு. அப்போது மாமியார் வீட்டுக்கு போகிறான் இந்த கஞ்சன். அப்போது கேட்குறாங்க, தங்கச்சியை பார்த்து அந்த அண்ணன் தம்பி கேட்குறாங்க, என்னப்பா ஓடும் தோலை இருக்கிற, ஓடும் எலும்பாக இருக்கிறியே, ஒன்றுமே இல்லையா உடம்புல, எல்லாமே நீ என்ன ஆள் உருகிட்டியே, சாப்பாடு தண்ணி சரியில்லையா அப்படின்னு. ஏன் கேட்குறான் அண்ணா, இந்த ஆள் எதுவுமே இல்லை, ஒரு பருப்பு தான் போடுறான் அப்படின்னு. அப்போது அவங்களுடைய அண்ணன் தம்பி மாதிரி சொன்னாங்க, 4 நாள் இங்கே தெரியுமா, 4 நாளைக்கு போய் நீ உடம்பை தேர்த்திக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போமா, நீ போகிறப்போ என்னது ஒரு இது கொடுக்குறோம்மா, நாங்கள் ஒரு மாத்திரை கொடுக்குறோம், இந்த மாத்திரை உன் கணவனுக்கு அன்னி பருப்பு சாம்பார்லாம் சாப்பிட்ட பிறகு நீ தூங்க வச்சுட்டு கொடுமா, இது மாத்திரை கொடுத்துமே எங்களுக்கு தகவல் கொடுமா, நாங்கள் வர்றோம் அப்படின்னு. அதே மாதிரி அந்த மாத்திரை தூக்க மாத்திரை கொடுத்த முன்னே கணவன் தூங்கிட்டான். அப்போ தங்கச்சி தன்னுடைய அண்ணன்மாருக்கு தகவல் கொடுக்குது. எல்லாமே என்ன சொன்னால், காட்டில் கருப்பு துணி போட்டு வராங்க 4 பேருமே, காட்டில் கொண்டு போயிடுறாங்க. யாரை? இவனை மச்சானை கொண்டு போய் நொங்குன்னு காட்டில் போய் தள்ளிட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவன் தூக்க கண்ணில் ஏந்திரிக்கிறான். என்னப்பா நீ சாப்பிட்ட உலகத்தில், நீ உலகத்தில் அனுபவிச்ச நீ அறுவட்டு கொடையெல்லாம் நீங்கள் சொல்லுப்பா அப்படின்னா, நான் ஒரு பருப்பு தான் சாப்பிடுவேன். அப்போ அல்லாஹ் கொடுத்த நியாமத்து கோழி கறி இதெல்லாம் நீ ஏன் சாப்பிடணும்னு சொல்லி அடின்னு அடிக்கிறாங்க. 2வது கேட்குறாங்க, அதே தான் சொல்கிறாங்க, அடிக்கிறாங்க. 3வது கேட்குறாங்க, அடிக்கிறாங்க. அடித்து என்ன செய்ய ஒரு கட்டத்தில் எடுத்து வீட்டில் போட்டுறாங்க. போட்ட பிறகு அப்போ தங்கச்சியில் சொல்லிவிட்டு இவங்க போயிடுறாங்க நைட்டு. அப்போ சொல்கிறாங்க, உன் தங்கச்சிட்ட, உன் மச்சான் உன் புருஷன் இனிமேல் நல்லா சாப்பிடுவான், அந்த அளவுக்கு நாங்கள் அவனுக்கு மருந்து கொடுத்துக்குறோம் அப்படின்னு. மறுநாள் காலைல எழுந்துச்சி மத்தியானம் மனைவி கூப்பிட்றா, வாங்க சாப்பிடுங்க, என்னங்க சமைச்சு வைக்கிறேன், ஒரு அந்த பருப்பு தான். ஐயோ வேணாம் நான் கடத்தருக்கு போய் கோழி கறி ஆட்டுக்கறி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அது சொல்லாசலமாக சிக்கனத்தை கற்றுக் கொடுத்துக்குறாங்க. ஆனால் சிக்கனம்ன்ற பேரில் கஞ்சனத்தனமாக தன்னை உருகக்கூடாது. ஆகையில் கண்ணியம் இருந்தால் அல்லா வேண்டியது சிக்கனம் என்ற பேரில் நீங்கள் அதான் எந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுக்கணுமோ அதே மாதிரி